எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி டாஸ்மாக் ஊழியர்கிட்ட பேசணும்னு இருக்கிறேன். 717 கடை மூடிட்டாங்க, அவங்களாம் எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் ஒருத்தர் முன்னாடி நின்று நடத்துகிறாங்கல்ல, அவனுக்கு கொடுக்குற பதிலடி. ஏன்னா 75 வருஷமாக கடை நடத்தி எத்தனை விதவைகள் இருந்திருப்பாங்க, எத்தனை தாய்மார்கள் தன் பசங்களை இழந்து தவிர்த்திருப்பாங்க, எத்தனை தாய்மார்கள் புருஷனை இழந்து தவிர்த்திருப்பாங்க. அவங்களும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் புருஷனை இழந்துட்டு குடிச்சு செத்தாங்க. அது அப்போல்லாம் போராட்டம் பண்ண தெரியல. அவங்களும் என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து குழந்தைகளுக்கு கூலி வேலையை செஞ்சு சாப்பாடு கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்கல்ல. இன்னைக்கு 717 கடை மூடிட்டாங்களாமா, அவங்களுக்கு வேலை வேணுமாம்மா. 10 ரூபா கொள்ளை அடிக்கல பத்தலையா, அதனால தான் போராட்டம் பண்ணுறீங்களா நீங்கள கேட்குறேன் நான். ஏன் சம்பாதிச்சு சாப்பிடுங்களேன், வேலை இல்லைன்னா ஏதோ உழைச்சி தின்னுங்களேன். அதுக்காக முற்றுகையிட்டு போராட்டமாம்மா, கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்லிட்டு. எத்தனை விதமாக செத்து இப்போ புருஷன் இல்லாமல் குடிச்சு 75 வருஷமாக எல்லாத்தையும் சாகடிச்சு போட்டு இன்றைக்கி வந்து டாஸ்மாக் குழுக்களுக்கு வேலை இல்லையாம்மா, கவர்மெண்ட் வேலை கொடுக்கணுமாம்மா. அப்போ விதவைகள்லாம் என்ன பண்ணிட்டு கிடக்கிறது? தன் பிள்ளைகளை புருஷன் இல்லாமல் பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தைங்களுக்கு நல்ல வழி கொண்டு வந்து கொடுக்கல, ஏதோ ஒரு வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியதானு. வந்து 1 வாரம் கூட ஆகலை அந்த விஜய், அவனும் பாடப்படுத்த. அதில் ஒருத்தன் கேட்குறான், நல்ல பேர் வாங்கிருக்காமா, வேலை விட்டு நீக்கினவனுக்கு வேலை கொடுக்கணும்னு தெரியாதா? தெரியாமல் தான் அவனை முடிவு எடுத்திருப்பானா கேட்குறேன். எல்லாம் 75 வருஷம் ஆண்டவங்களை கேட்குறக்கு வக்கில்ல இன்னைக்கு சும்மா வந்தவனை பிடிச்சிட்டு ஆட்டி படைக்கிறாங்க. அதே மாதிரி அப்படி தான் 1000 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு நாய். எல்லாத்தையும் கடனை பண்ணி விட்டுட்டு போயிட்டா வந்தது வராமல் ஒருத்தன் வந்திருக்கிறான். அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதுக்குள்ளே ஆளாளுக்கு அவசரம். 1000 ரூபா போட்டாங்க, அதை போட்டாங்க, இதுதான் போட்டாங்கன்ட்டு அவசரம். அவனே சொன்னானல்ல, நான் உனக்கு சொன்னால் அதை செய்வேன்னு சொல்கிறானல்ல, அதுக்குள்ளே என்ன அவசரம்? 50 வருஷம் ஆண்டவங்களையும் 70 வருஷம் ஆண்டவங்களையும் தட்டி கேட்குற வக்கல்ல. இன்றைக்கி என்னமோ 717 கடை மூடிட்டானாமா, அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தன் வந்து போராடுறான். துப்புரவாட பணியாளர்கள் அத்தனை நாள் போராடினாங்க, எத்தனை பிரச்சனை பண்ணாங்க. அன்றைக்கெல்லாம் எங்கே போனீங்க நீங்கள்? சும்மா எப்போ பார்த்தாலும் என்ன ஜென்மங்கடா. மக்களை தயவு சொல்கிறேன் உங்களை, இந்த 2500 ரூபாய் இப்போத்துக்கு வரலன்னு சொல்லி தயவுசெய்து யாரும் வருத்தப்படாதீங்க. வரும்போது வரும். அவன் 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு கொடுக்கும்போதெல்லாம் கேட்க வக்கில்லை. இன்றைக்கி ஒருத்தர் வந்து உட்கார்ந்ததுமே ஆளாளுக்கு பேசுகிறீங்களே, என்ன ஜென்மம் நீங்கள்லாம். தயவுசெய்து இப்படியெல்லாம் பண்ணாதீங்க.